ஸோ அவர் பணம் கொடுத்தே சிறந்த கையங்க. அவர் வந்து அவரால் வந்து எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த். 78 எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நர்வஸ் பிரேக் டவுன். விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கேன், நர்வஸ் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. டே அண்ட் நைட் வேலை செஞ்சு அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அவரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே 2 மாசம் கழிச்சு, 2 மாசம் அங்கே இருந்து நான் குணமடைஞ்ச பிறகு என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு ஃபோன் வருது சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், நான் பேசணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் அப்போ. அதுக்கப்புறம் ஃபோனில் வந்தாங்க. ஃபோனில் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் 2 காலம் டெல்லி போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போய் பார்த்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க, பார்ப்பா தம்பி, நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம், அதை உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அதை உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காத, ஸ்டண்ட் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க. நீங்க யாரு? நானா எம்ஜிஆர். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்.